ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினாய் கெடுக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த வேளையிலும் கூட உன்னதமான ஒரு மறைவில் நாங்கள் இருக்கிறபடியினால 91ஆம் சங்கீதத்தின் வல்லமை எங்களை பாதுகாத்து வருகிறது, எங்களை உயிரோடு வைத்து வருகிறது, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, தீர்க்காயுசை கொடுக்கிறது, நீடித்த வாழ்வை கொடுக்கிறது, நீடித்த ஆயுளை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா வாதிகளை விட்டு விலக்கி காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காக, ஆண்டுடைய வல்லமைக்காக, சர்வ வல்லவருடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையில் நீர் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளையை போல இதை பாதுகாத்து வருகிறீர், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவோம் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். இந்த பாடலில் ஒரு சில சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் என்னோசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுமே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றிலிருந்தே தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. சேற்றி நின்றனை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கன்று நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுமே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உன்னடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுமே தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். தேற்றுடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுந்தன் சமூகமே. தேற்றிடுதேவும் வாக்குகள் என்னை ஆற்றிடுதேவுந்தன் சமூகமே. பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனில் வாஞ்சிடுவேன். பேலத்தின் மேல் பேலனடைந்து நான் சேருவேன்.
இன்ப சீயோனில் வாழ்ந்திடுவே, ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுமே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன், ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கைகளை உயர்த்தி, நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி, நீங்க தான் எங்களுக்கு துணை, நீங்க தான் எங்களுக்கு தகப்பன், நீர் தான் எங்களுக்கு தாய், நீர் தான் எங்களுக்கு ஆசான், கல்வி கொடுக்கிற ஆசான், நீர் தான் எங்களுக்கு தொழில் கொடுக்கிற முதலாளி, நீங்க தான் சுகம் கொடுக்கிற பரம வைத்தியர், பரிகாரி ஆன கர்த்தர், நீரே சர்வ வல்லவர், எல் ஷடாய், எலோஹீம், யெகோவா ரஃபா என்று அழைக்கப்படுகிறவர், சிலுவையின் இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்த ஆண்டவரே, உம்மாலே தான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே தான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உம்மிலே நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒருவரை படுத்த படுக்கையிலோ மருத்துவமனையிலோ பயணங்களிலோ கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு கரத்தையும் பிடித்து, இதை நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு கேடகமும் மகாபலனாயிருக்கிறேன், ஒருவனும் உன்னை அசைப்பதில்லை. கர்த்தர் நம்மை உயர்த்த நம்ம கையை பிடிச்சு எழுப்புகிறார். ஆண்டவரே எழுப்புங்கப்பா, தாழ்வில் இருந்து என்னை உயர்த்தி, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி, என்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தை தியானித்து அதனுடைய 2ஆம் பகுதியை நாம் இப்போ தியானித்து வருகிறோம். 24ஆம் வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். மேத்யூ 8th chapter 24th verse. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். மடிந்து போகிறோமே, எங்களை ரட்சியும் என்றார்கள். லார்ட் சேவ் us. செத்து போகிறோமே. இது சொன்னேன், ஸ்டார்ம் நமக்கு மிகவும் அவசியம். நம்ம ஃபெய்த்தை ஸ்ட்ரெங்தன் பண்ண ஸ்ட்ராங் பெரும் காற்று நமக்கு அவசியம். பெருங்காற்று வந்தாதான் நாம பெருமையான இடத்துல போய் அமர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு விளக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற விதம் பாருங்களேன். அவரோடு இருந்த சீடர்கள் இது முன்பு இருந்த பொழுது முன்பு வசனங்களையும் பின்பு வசனங்கள், அதன் பிறகு அவருடைய நற்செய்தி பகுதியில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, சீடர்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பிராக்டிகலா கற்றுக் கொடுக்கிறார், செய்முறை விளக்கமாக கற்றுக் கொடுக்கிறார். அவர்களுக்கு சொல்லுகிறார், சொல்லாது அவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும், ஏன் நானும் அற்புதம் செய்ய முடியும். அதோடு கூட பல சூழல்களில் நமக்கு பெருங்காற்று அலைகள், நகர முடியாத பலவிதமான துன்பங்கள் வரும். அது இயற்கை, அது எல்லா மனிதருக்கும் அது ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இயேசு கிறிஸ்து பிராக்டிகலா சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிச்சயமாக எல்லாருக்கும் பயம் வரும், அது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெருங்காற்று, ஒரு 10 அடி அலை வரும் பொழுது மடிந்து போகும்
என்ற ஒரு சூழல் வரும் பொழுது சாவு நாங்களே எல்லாருக்கும் பயந்தாங்க. உலகத்துல எல்லாருக்கும் சாவு பயம் இல்லாத ஒரு உலகத்துல ஒருவரும் இருக்கவே முடியாது. அதுவும் அந்த இளம் பிராயத்துல அல்லது ஒரு மிடில் ஏஜ்ல நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பயம், அது ஒரு ஃபோபியா மாதிரி நம்மளை அப்படியே உருக்குலைத்து விடும். அப்படிப்பட்ட சமயத்துல இவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, ஐயோ என்ன இவரு தூங்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே என்ன சிந்தனை ஓட்டம் இருந்திருக்கும் என்று நம்மாலே விளங்கிக் கொள்ள முடிகிறது. இல்லை, அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது நம்மாலே தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிற முடிகிறது. சரி, இந்த ஸ்டார்ம் சடுதியா வருது குறித்து ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்டார்ம் சடுதியாய் ஒருத்தனை ஸ்ட்ரைக் பண்ணும். முதல்ல பைபிள்ல யோபுவை இந்த ஸ்டார்ம் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு. அவன் எப்படி இருந்தான்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அப்படிப்பட்டவனை ஒரு கொடிய ஸ்ட்ராங் வந்தது. அது என்னென்ன பாருங்க, நான் அதை வாசிக்கிறேன். இதுல நீங்க எங்கேயாவது உங்களை ஃபிட் இன் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த ஸ்ட்ராங்குள்ள நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சாத்தானை நோக்கி ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு உண்டானவையில் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. நம்ம பிசாசிடத்துல பேசுகிறார் ஆண்டவர். கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு உண்டானவையில் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது. இது வரைக்கும் யார் கைகளில் இருந்தது? கர்த்தருடைய கைகளில் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா? யோபுவின் வீட்டை அவர் வேலி அடைத்து வைத்திருந்தார். முன்பு வசனத்தை பாருங்க. நீயும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பெரிய பணக்காரன். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, தான் கையை கொஞ்ச நேரம் எடுக்கிறார், தான் வேலியை கொஞ்ச நேரம் தளர்த்துகிறார். அவனுடைய கிரியைகளை பிசாசினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அவனுடைய சம்பத்துகளை பிசாசினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் பயங்கரமான ஒரு புயல், மனுஷனுக்கு ஏற்படுகிற சடுதியான ஒரு புயல். சிலருக்கு பாருங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பின்பு ஒரு நாள் சடன்லி யோபின் குமாரனும் அவருடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்தில் மீந்து கொண்டிருக்கையில் சபையேர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்க வந்தேன். இரண்டாவது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் பாருங்க, தொடர்ந்து ஒரு அலைனா அலை ஆஃப்டர் அலை தான் வரும். உங்களுக்கு தெரியும்ல, வேவ்ஸ் ஆஃப்டர் வேவ். காற்று கூட அப்படிதான். இந்த கப்பல் மீது ஒரு 10 அடியில ஒரு அலை வந்து மூடுதுன்னா அடுத்த செகண்டே இன்னொரு 10 அடியில ஒரு அலை வந்து மூடும். அதே மாதிரிதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கூட சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் அவனுடைய ஃபினான்ஷியல்ல அவன் வைத்த முதல். ஏன்னா அந்த காலத்துல எருதுகளும் ஒட்டகங்களும் கழுதுகளும் தான் அவங்களுக்கு வியாபாரத்திற்காக பயன்படுத்தப்படுகிற விலைக்காக, வியாபாரத்திற்காக, பணத்திற்காக வைத்திருக்கிற
என்ன சொல்லுவோம், மார்க்கெட்டிங் என்று சொல்லலாம். அது பொருளாதாரமே ஃபர்ஸ்ட் அடி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சாத்தான் எங்க கை வைப்பான் அப்படின்னா, நம்முடைய பொருளாதாரத்துல கை வைப்பான், பினான்சியலா கை வைப்பான். இன்னைக்கு முதல்ல நம்ம பாதிக்கப்படும் போது சரீரத்துல பாதிக்கப்பட மாட்டோம். முதல்ல நம்முடைய பிள்ளைகளை அவன் தொட மாட்டான். முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தொட மாட்டான். அவன் முதல்ல தொடுவது எதுன்னா நம்ம பொருளாதாரத்துல கை வைப்பான். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? முதல்ல நம்மளை எல்லாரையும் கடன் வாங்க வைப்பான். முதல்ல எல்லாவற்றையும் நாம வைத்திருந்த எல்லாவற்றையும் இழக்க வைப்பான். எல்லா சொத்துக்களையும் விற்க வைப்பான். எல்லா பிஸ்னஸும் அவன் அப்படியே ஸ்மாஷ் பண்ணுவான். எந்த பிஸ்னஸும் அது நம்ம சோபிக்காது. அப்படி ஒரு பொருளாதார அழிவை கொண்டு வருவான், அல்லது கொண்டு வருவான், அல்லது வரும். அதுதான் முதல் ஸ்ட்ராங் புயல். இரண்டாவது பாருங்க, இப்படி பேசிக் கொண்டிருக்கல வேறொரு வானத்திலிருந்து தேவனுடைய அக்னி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இரண்டாவது அக்னி விழுந்ததாம், ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. மூன்றாவது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் கல்தேயர் 3 பவுஞ்சுகளாக ஒட்டகள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இதெல்லாம் பொருளாதார வீழ்ச்சிகள் தான். இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்தது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த பெருங்காற்றோட கூட இந்த பெருங்காற்றை சேர்த்துக்கணும். அல்லேலூயா. எங்க பெருங்காற்று மத்தியில. அப்போது படகு அலைகளினாலே மூடப்பட்டதற்காக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இங்க பாருங்க, பெருங்காற்று அதன் வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன். இழப்புகள். நீங்க உண்மையை நான் சொல்றேன், இது ஒரு சாட்சியா நீங்க எடுத்துக்கலாம், அல்லது விட்னஸா எடுத்துக்கலாம், என் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே நடக்கிற யோபுவுக்கு நடந்தது போலதான் என் வாழ்க்கையிலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் வாழ்க்கையிலும் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது அவன் கை வைப்பதே நம்முடைய வேலைகளில, பொருளாதாரத்தில, நம்முடைய பண வரவில, நம்முடைய தேவைகளில அவன் கை வைப்பான். அதன் பிறகு இழப்புகளை அவன் உண்டாக்குவான். இதுதான் பெருங்காற்று. அவ்வளவுதான். வாழ்க்கையில முற்றிலும் நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்ன நிலைனா, அப்ப யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து கொண்டு தலையை சிரைத்து கொண்டு தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியா விடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பிரியமானவர்களே, அப்புறம் என்ன செய்வான் தெரியுங்களா? யோபுவின் மனைவியை பயன்படுத்தினது போலவே குடும்ப உறவுகளையும் பயன்படுத்தி குடும்பத்திலே உறவுகளிலே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவான். நண்பர்களை ஒதுக்கி வைப்பான். யாரும் இல்லாத அனாதியாய் நம்மை விட்டு விடுவான். அவ்வளவுதான். தனியே ஒரு அறையிலே புலம்ப வைத்து விடுவான். தூக்கம் இல்லாம வேதனையோடு இருக்கிற ஒரு சூழலை உருவாக்குவான். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தை தொழுவான். யோபுவின் சரீரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். தலை முதல் கால் வரையில அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஸ்கின்
டிசீஸ்ல ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உருக்குலைந்து போய் கண்ணங்கள் எல்லாம் ஒட்டி போய் கண்கள் கூட தெரியாமல் குழிவிடிந்து கண்ணும் குழிவிடிந்து மிகுந்த வேதனையோட வலியோட அவமானத்தோட நிந்தையோட, ஏன்னா எல்லாம் பரிகசிக்கிறாங்க. ஊரே ஒரு பக்கம் பரிதாபப்படுகிறது, இன்னொரு பக்கம் அவனை பரிகாசப்படுத்துகிறது. நண்பர்களும் முதல்ல வந்தவொடனே பரிதாபப்பட்டாங்க, அதன் பிறகு அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுகிற ஒரு நிலைமை, அவன் மீது ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க. ஏதோ செய்திருப்ப. உலகம் அப்படிதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து போகுதுதான் புயல் என்று சொல்வேன், பெருங்காற்று என்று சொல்வேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி போறீங்க? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி நம்மை பிராக்டிக்கலா நடத்த போகிறார். அதே புயல்ல நம்மை நிறுத்தி நம்மளை அமிழ்த்தி நம்மளை கொல்ல அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படணும். இந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆனா அந்த அனுபவத்தோடு கூட நாம் அழிந்து போவதை என் ஆண்டவர் ஒரு காலம் அவர் அனுமதிக்க மாட்டார். அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இது நடக்குதுன்னா, எழுப்பின பொழுது அவர் எழுந்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் என்றார். அற்ப விசுவாசி இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஓ லிட்டில் ஃபெய்த் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓ லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா ஒரு சின்ன கொஞ்சம் விசுவாசம் கூட இல்லையா? நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஏன் அந்த உணர்வு? இது வரைக்கும் நீங்க அற்புதங்களை பார்த்தீங்க. முதல்ல என்ன பார்த்தீங்க? தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றியதை பார்த்தீங்க. ஈவன் இங்க பேதுருவின் மாமியின் ஜுரத்தை நீக்கிறத பார்த்து அவங்க சாக கிடந்தவங்களை உயிரோடு எடுப்பதை பார்த்தீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்க? ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்தான். அவன் சொன்னான், நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவன் கேட்டுக்கொண்டது போது அவர் சொன்னார், எஸ், உன் வேலைக்காரன் சுகமாவான். அதே நேரம், அதே டைம், அதே நொடியில அந்த வேலைக்காரன் சுகமடைந்தான் என்று கேள்விப்பட்டு அவனும் அவன் வீட்டாரும் இயேசுவை நம்பினார்கள். அது சீஷர்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்தும் கொஞ்சம் விசுவாசம் கூட இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கவில்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன பெரிய விசுவாசம்? ரொம்ப பெரிய பெரிய மிராக்கள் அடைகிற ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அதனாலதான் மத்தேயுல அவர் சொல்லுகிறார், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தின் அப்புறம் நீ போ என்று சொன்னால் அது போகும். அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் எவ்வளவு சின்ன விசுவாசம் பாருங்க. வெறும் கடுகு அளவு விசுவாசம். நமக்கு அந்த கடுகளவு விசுவாசம் இருக்கா? ரொம்ப கூட எதிர்பார்க்கல. சரி, யோபு லைஃப்ல எடுத்துக்கலாம். எல்லா ப்ராப்பர்ட்டியும் காலி, வருமானத்திற்கான எல்லா ஆதாரங்களும் காலி, அதன் பிறகு பிள்ளைகள் காலி, மனைவி அன்பில்லாம ஒதுங்கிட்டாங்க, ஒரு ஓரத்துல போயிட்டாங்க, நம்ம பக்கத்துல கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு சூழல், சரீரம் முழுவதும் வியாதி. நமக்கு ஒரு கொஞ்சம் விசுவாசமாவது, இதில் நான் இழந்ததை நான் திருப்பிக் கொள்வேன், இழந்த ஆடு மாடு எனக்கு திரும்ப வந்துடும், கர்த்தர் கொடுப்பார். இழந்த ஒட்டுகம் 1-2 எனக்கு திரும்ப வந்துடும், அதை வச்சு
ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். ஒரு மாடு இருந்தா போதும், ஒரு கழுதை இருந்தா போதும், ஒரு ஆடு இருந்தா போதும், ஒரு குதிரை இருந்தா போதும், ஒரு ஒட்டகம் இருந்தா போதும். அதே போல குழந்தைகள் கர்த்தர் கொடுப்பார். நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அவன் அழகா சொல்றாரு. யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், அவர் எடுத்தார். ஆனா திரும்ப கொடுக்க முடியாது அப்படி எதனா இருக்கா? இல்ல. திரும்ப எனக்கு அவர் கொடுக்க முடியும். இது எத்தனை பேருக்கு விசுவாசத்தை தூண்டும் எனக்கு தெரியல. நீங்க இழந்து இருக்கிறீங்களே, உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் கொடுக்க முடியும். அதுக்காக ஆண்டவரை கோவிச்சு கொண்டு நீங்க ஆண்டவரிடத்துல உங்க நம்பிக்கை அற்றவர்களா இருக்க அவர் விருப்பம் இல்லை. இழந்ததுதான், அது திரும்ப வராது. ஆனா இழந்ததுக்கு பதிலாக திரும்ப உங்களுக்கு குழந்தையாகவோ, செல்வமாகவோ, ஆஸ்தியாகவோ, பொருளாகவோ, பணமாகவோ, நகையாகவோ, மரியாதையாகவோ, வேலையாகவோ, உயர்வாகவோ திரும்ப கொடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு லிட்டில் ஃபெய்த் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு லிட்டில் ஃபெய்த் எனக்கு கொஞ்சம் இருக்கு, டோன்ட் வரி, அதை வச்சு சம்பாதிச்சிருவேன். பெருசா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்தேன், போச்சு. நான் சிம்பிளா ஒரு சின்ன லாஜிக்கலா மனசுல தோணுது சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஐ ஹாவ் லிட்டில், ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறேன். அதுக்கு ஒன்றும் பெரிய ஆதாரம் எனக்கு தேவையில்லை. ஒரு இட்லி அந்த டெக்ஸா இருந்தா போதும், ஒரு பாத்திரம் இருந்தால் போதும், ஒரு சட்னி, வேர்க்கடலை சட்னி, ஒரு சின்ன பருப்பு சாம்பார். திரும்ப என்னால என் ஆண்டவர் என்னை எழுப்ப முடியும். He can do this easily. ஒன்றுமில்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற என் தேவன் என்னோடு இருக்கிறார். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். பிள்ளைகளை இழந்தீங்களா? உடையவனதாங்க இருந்தது, அதையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஐயோ எனக்கு ஒன்றும் வேலை கர்த்தர் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. உயர்வு, நான் ஒண்ணுமே தப்பு செய்யல, சன்மார்க்கனா இருந்தேன், நீதிமானா இருந்தேன், குற்றமற்றவனா இருந்தேன். எனக்கு ஏன் உங்ககிட்ட கல்வி இருக்கு. அதுக்கப்புறம் சரீரத்துல பலவீனம். ஐயோ ஏன் இந்த பலவீனம் வந்தது? ஐயோ ஏன் இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு? ஏன் இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு லிட்டில் ஃபெய்த். உங்களுக்குள்ள ஜீவனை வைத்திருக்கிறார். இல்ல ஒன்று உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, இருதயம் துடித்து கொண்டிருக்கிறது. நம்மால என் ஆண்டவர் துணையோடு கூட, என் ஆண்டவருடைய அற்புதத்தோடு நம்மால எழுந்திருக்க முடியும். அவர் எழுந்திருக்க பண்ண முடியும் நம்மை. இந்த வார்த்தையை கவனிங்க. அவர் நம்மை திரும்ப எழுந்திருக்க, ஏன்னா ஜீவன் இருக்கு, ஜீவனை எடுக்கல, அந்த தீபத்தை அணைய விடல. சோ இந்த தீபத்தை வைத்து, இந்த ஜீவனை வைத்து திரும்ப எழும்ப முடியும். சிறு, அது மழை போல இருக்கலாம் பிரச்சனைகள். அதான் சொன்னாரு, ஒரு கடுகள விசுவாசம் எதோட கம்பேர் பண்றாருன்னா மழை போல பிரச்சனைகளோட கம்பேர் பண்றாரு. அவர் கேட்டார், இவ்வளவு பெரிய அலைய பார்த்துட்டீங்க, ஐயோ மடிந்து போகிறோன்னு பயப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு லிட்டில் ஃபெய்த் இல்லையா? ஏன் இந்த காற்றை அதட்ட, ஏன் இந்த அலைய அதட்ட, ஏன் இந்த கப்பலை அக்கறை சேர்க்க? ஏன்னா அவர் தான் அந்த கரைக்கு போகும்படி கட்டளை இடுகிறார். நீங்க வாசின 18ஆம் வசனத்துல, பின்பு திரளான ஜனங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அவர் அழைத்திருக்கிறார். அவர் எப்படி நம்மை கரையை சேர்க்காமல் விடுவார்? இந்த ஒரு சின்ன நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? பல நேரங்களில் கோடிக்கணக்கில் நஷ்டம், கோடிக்கணக்கில் நமக்கு கடன் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சொற்ப வேலையை வைத்து இந்த கோடி கணக்கில் இருக்கிற கடனை அடைக்க என் ஆண்டவரால் முடியும். எழும்பு சீயோனே, எழும்பு, என் ஆண்டவர் இருக்கிறார். He can do wonders. திரும்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் நியூ இயர் அன்னைக்கு சொன்னதான் சொல்றேன். பஞ்ச காலம், வறண்ட பூமி, வானம் வெளிச்சமா இருக்கிறது, ஆனால் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன். சரி, நேரமாவது அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே
என்று எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே அமைதல் உண்டாயிற்று. இப்ப கவனிங்க, ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். இப்ப கவனி 27 குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அந்த மனுஷர்கள யாரை சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை சீஷர்களோடு கூட அந்த 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 படகுல படகுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறதுல, ஒருவேளை நிறைய பேர் ஜனங்களும் அக்கறைக்கு வந்திருக்கலாம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, எழுதுங்க அத, இவர் எப்படிப்பட்டவரோ. உங்களுக்குள்ள அந்த தீராத தாகமும் அந்த ஆச்சரியமும் வரணும். வாவ், எப்படிப்பட்டவர் இவர், எப்படிப்பட்டவர். ஏங்க உங்களுக்கு எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். அப்பெல்லாம் ஒரு ஒரு நேரமாவது இப்படி என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை, ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல், யாரோ ஆவியானவர் யாருக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லது என் சொத்து போயிடும் அப்படின்னு ஒரு சூழல். ஐயோ, திருமணமே ஆகாத இந்த பிள்ளை அப்படியே வீட்டுல முடங்கும் அப்படின்னு ஒரு சூழல். கர்ப்பமே திறக்காது என்ற ஒரு சூழல். அதற்கான அறிகுறிகள இல்லை என்ற ஒரு சூழல். இல்ல, வேலையே இல்லை, வருமானமே இல்லை, வீடே கட்ட முடியாது என்ற ஒரு சூழல் எல்லாம் கர்த்தர் அருமையா ஆச்சரியமா அற்புதமா நமக்கு செய்ததுக்கெல்லாம் எனக்காவது ஒரு நாள் ஆச்சரியப்பட்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்திருக்கிறோமா? வாட் a தெய்வம் இவர், வாட் a God is, வாட் a Father is. இந்த தமிழை நீங்க அப்படிதான் படிக்கணும். ஐயோ, எவ்வளவு பெரியவர், அப்படியே தலை வச்சோம். இவரை போய் நம்ம சந்தேகப்பட்டோமே, இவரை வச்சுக்கிட்டே நாம இப்படி அழுதோமே, கரைஞ்சோமே, இவரை வச்சுக்கிட்டே இப்படி பயந்தோமே, இவரை வச்சுட்டு சந்தேகப்பட்டோமே, இவரை வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டோமே, முறுமுறுத்தோமே, இவரை வச்சுக்கிட்டு அவரை சந்தேகத்தோமே, தோத்துருவோம்னு நினைச்சோமே, பாஸ் ஆக மாட்டோம்னு நினைச்சோமே. யாரை வச்சுட்டு? இயேசுவை பக்கத்துல வச்சுக்கிட்டு நெகட்டிவா எல்லாம் திங்க் பண்ணோமே. அது எவ்வளவு பெரிய வெக்கம். அவங்க பாருங்க, ஆச்சரியப்பட்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நல்லா எழுதிங்க. கடைசி பாயிண்ட் உங்க மனதில் எழுதுங்க. நீங்க ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் ஆச்சரியமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்ய போகிறார். அப்படியே பிரமிக்க போகிறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்தா எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லையா, ஆச்சரியம் நடந்தது, எதிர்பார்க்கவே இல்லையா, அதிசயம் நடந்தது, சேர்ந்துட்டாங்க, குழந்தை உருவாச்சுன்னு சொல்லிட்டாங்க, பணம் வந்துருச்சு, ஆச்சரியம், கேஸ்ல ஜெயிச்சிட்டோம், பாஸ் ஆயிட்டோம், ஆச்சரியம். ஒருத்தர் வெளியே வந்து சொல்ல முடியுமா? இந்த ஜனங்கள் வாய்மல கை வைப்போன்னு சொல்லுவாங்க, ஆச்சரியப்பட்டு ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள், இவர் எப்படிப்பட்டவரோ. உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இந்த கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு எப்படிப்பட்டவர்? 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 ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காற்று வந்து பெரும் சேதம் வந்தாலும் நீர் ஆச்சரியப்படும்படியா அற்புதம் செய்கிறவர். உடல் உறுப்புகளே பாதிக்கப்பட்டு, என் நரம்புகளே பாதிக்கப்பட்டு, என் மூளை மண்டலங்களே பாதிக்கப்பட்டார்தான் நீர் ஆச்சரியமாய் குணமாக்குறவர், எழும்பி உட்கார வைக்கிறவர், எல்லா இரும்புகளும் நரம்புகளையும் புதிதாக்குறவர், சதைகளை புதிதாக்குறவர், தோள்களை புதிதாக்குறவர், வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர். கடன்களுக்கெல்லாம்
ஒரு தீர்வையை கொடுக்கிறவர். எங்கள் ஆச்சரியப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஒரு நாள் வரும், நாம் சாட்சியா நிற்க போகிறோம். சொல்லுங்க ஆண்டவரத்துல, எப்படிப்பட்டவர் என்பதை நான் உலகமெங்கும் சொல்லணும். ஆண்டவரே, எப்படிப்பட்டவர் என் ஆண்டவர், இப்படிப்பட்டவர் என் ஆண்டவர், இப்படிப்பட்டவர் என் ஆண்டவர், ஆச்சரியத்துக்குரியவர், என்னை ஆச்சரியப்படுத்துவார், என்னை ஆச்சரியப்படுத்தினார், என்னை ஆச்சரியப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா கலந்திருப்பதாக. ஆமென்.